உடனே சுவாமி பார்த்தாள், பரதான்னு கூப்பிட்டாள். இதுக்கு மேல பரதனுக்கு சொல்றது என்ன சொல்லணும் தெரியுமோ? யாருக்கு யாருறாங்கிறாள் சுவாமி. நான் ஆத்மனா காமகாரோஸ்தி இதச்சேதரசைனம் கிருதாந்தः பரிகர்ஷதி சர்வேக்ஷயாந்தானி ஜயாः பதனாந்தः சமுச்சயாः ஸ்வயோகாமி பிரயோகாந்தாः மரணாந்தம் ச ஜீவிதம் யதா பலானாம் பக்வானாம் நான்யத்ர பதனாத்பயம் ஏவம் நரஸ்ய ஜாதஸ்ய நான்யத்ர மரணாத்பயம் யதாகாரம் திருடஸ்தூணம் ஜீர்ணம் பூத்வா வசீரதி ததைவ சீரந்தி நராः ஜரா மிருத்யுவசங்கதாः அத்யேதி ரஜனீயாசு சஹன பிரதிநிவர்த்ததே யாத்யேவ யமுனா பூர்ணா சமுத்திரமுதகாகுலம். சுவாமி வாரி கொற்றாள் ஒரே அடியா பரதனுக்கு. அவன் அங்க வந்து கிருஷ்ணார்ஜுன சம்பாதம், அவன் 201 ஸ்லோகம் சொல்லி சுவாமி ஒரே அடியா கொட்டினாள். இங்க வந்து சொற்பமா அவன் சில ஸ்லோகங்கள்னால அத்தனை கீதா சாரத்தையும் மாறி கொடுக்கிறாள் பரதனுக்கு. பரதா, ஒத்தனுக்கும் சுதந்திரமே சுவாதந்திரம் இல்லடா. சுவாதந்திரமாவது என்ன சுவாதந்திரம் இருக்கு? எல்லாம் மரத்தினால பண்ணின பெண் பொம்மை இருக்க, அது பொம்மலாட்டக்காரங்கிட்ட ஆண்டுகிட்டா போல ஆண்டு இருக்கா. உலகம் ஈஸ்வரன் கிட்ட அவன் ஆட்டி வைக்கிறான்டா. அவன் யோஷா தாருமையானா பாகவதத்துல பெண் பொம்மையை போய் சொன்னால் திருஷ்டாந்தம். அவன் புருஷ பொம்மை ஹரிச்சந்திரனுக்கு 32 கயிறு தான், சந்திரமதிக்கு 72 கயிறுன்னு. அவன் கழுத்துல போட்டு அந்த மாலை அப்படி பிச்சு பிச்சு எறிகிறாள். ரங்கநாதன் பூஜை பண்ணின குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துடுது, இன்னமே பூமாலை என்னத்துக்கு? அவன் அந்த இடத்துல அப்படியே அந்த பொம்மை ஒரு ஒரு அரும்பா பிச்சு எறிகிறத அவன் அந்த பொம்மலாட்டக்காரன் ஆடுற போது பார்த்தா சந்திரமதி நேரம் அப்படியே பண்றா போல நமக்கு தோணும். அப்படி பகவான் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். ஒத்தனுக்கு சுவாதந்திரம் இல்லை. இவன் சுதந்திரமா உன்னை செய்யணும்னு நினைச்சு ஒன்னும் பண்ண முடியாது. ஆத்மனா காமகாரோஸ்தி இவனுக்கு சுவாதந்திரம் இல்லைடா. தெய்வம் கர்மாதீனமா எங்கெங்க இழுக்கிறதோ அங்கங்க போய் தாண்டாகணும். அப்பாவை பரலோகத்துக்கு இழுத்துது, என்ன காட்டுக்கு இழுத்துது, உன்னை ராஜாவா பண்ணிட்டுது, நீ அனுபவிச்சுதாகணும். அதையும் தவிர்த்து நான் இல்லாம அப்பா இல்லாம இருக்க பிடிக்கல. நீ பெரிய குவியல் இருந்தது. ஏன்னா அந்த குவியலுக்கு முடிவுண்டுடா. என்ன முடிவு தெரியுமா? அப்படியே மார்க்கெட்ல கொட்டிருப்பான் ஒரேடியா தங்க கட்டியல பம்பாயில. அவன் அஸ்தமனத்துக்கு போய் பார்த்தா அப்படி எப்படி கப்பல்ல அள்ளின்னு போடுவான். அதுக்கு முடிவு என்ன? தென்னை மரத்துல 50 பழம் இருக்கு. தென்னம்பழம்னாக்க அவன் உயரக்கு இருக்குன்னா அதுக்கு கடைசியில முடிவு என்ன? கீழே வேணும்னா அவன் சிவந்து இருக்கான். ரொம்ப ஒத்துமையான அண்ணன் தம்பி ஒரு நாளைக்கு பிரிச்சுக்க போறான். என்ன சார் அவ பிரிச்சுக்கவே மாட்டான். அப்புறம் தெரியும்னா அவ பாகம் தான் பெரிய சண்டையா போடும். முன்னாடி சண்டை வரதுக்கு முன்னாடியே பிரிச்சு விட்டான்னா அவன் கெட்டிக்காரன். அவன் ரொம்ப ஒத்துமையா இருக்காதான் அவன் குடும்பத்தை சண்டை வராதுன்னு சொல்லவன். அப்புறம் அங்க வந்த சண்டை உத்தரவான் நிவர்த்தி பண்ண முடியாத சண்டையா போயிடும். அதனாலதான் விபாகே தர்ம விருத்தினார் ரிஷி. பாகம் பண்ணிக்கோ, தர்மம் கூட நல்லா நடக்குண்டா. ஒவ்வொருத்தரும் பார்த்தாரு அர்ச்சனை பண்ணுவான், சாசனம் பண்ணுவான், லட்சார்ச்சனை பண்ணுவான். அவன் அண்ணா பண்றான், நம்பி நாமும் பண்ணுவான். அதனால அதுக்காக பாகம் பண்ணிக்கணும். கட்டாயம் பிரிஞ்சுதான் ஆனா சேர்ந்தவர். மரணாந்தம் பிறந்தான் ஒத்தன்னா கட்டாயம் சாகத்தான் வேணும். அதையும் தவிர்த்து பயம். எப்படி பழத்துக்கு பயம் என்ன தெரியுமோ? கீழே விழுவுதான் பயம், விழுந்து நெசுங்கி போடும். அது மாதிரி ஜீவனுக்கு மரணத்துதான் பயம். மரண சமயத்துல இருக்கிற துக்கம் இருக்க அது கணக்கு பண்ணியே முடியாது. சர்வபிரமச்சேதகோ மிருத்யு. 10,000 பயலா சேர்ந்து கையும் காலையும் அம்மி கண்ணுல ஊசி வச்சு குத்துறா போல இருக்குமா மரண சமயத்துல. அது மாதிரியான கஷ்டம் யமதூத்தாள் வந்து படுத்தாம இருப்பதற்காக தான் பகவானை பிரார்த்திக்கணும்னு. அவன் பிரார்த்திக்கணும், நீ வந்து காப்பாற்றணும்னு சுவாமியை கூப்பிட்டு முன்னாடியே கெஞ்சணும். அதுக்குதான் ஆச்சாரியெல்லாம் அப்படி எல்லாம் பிரார்த்திச்சிருக்காள். அதையும் தவிர்த்து யதாகாரம் திருடஸ்தூணம் ஜீர்ணம் எத்தனை உயர்ந்த கிரகமா இருக்கட்டுமே, 500 வருஷம் இருக்கட்டும், 600 வருஷம் இருக்கட்டும், கட்டாயம் உளுத்து கிழதாண்டா விழும். அது நிச்சயம் நாளாம் சுவாமி. பரத தசைவ சீதந்தி நராஹ ஜரா மிருத்யுவசங்கதா. எத்தனை 150 பவுண்ட் இருக்கட்டும். எத்தனையோ போக்கிரி சாக்கிகள் அவ்வளவு பவுண்ட் இருக்கேன் இவ்வளவு பவுண்ட் இருக்கேங்கிற மாறி மாசத்துல 7 தடவை ஒழுகி போச்சோம்னா பாதி போயிட்டு இருக்கிற போதே தூக்கி போடுறாமே அவனை. அவன் இன்னும் இருக்கிறவனையும் கெடுத்து போவோம், சுருக்க கொண்டு போடா
ஆகினாலே ஜராபுத்தி வசங்கதாக எத்தனை பலம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைடா. அதெல்லாம் போன ராத்திரி வராது, போன யமுனா பிரவாகம் மறுபடியும் திரும்பி வராதாக்கம். அதையும் தவிர்த்து பரதா ரொம்ப பேர்கள் நந்தன் சுதிதாதித்ய நந்தன் ஆத்மனோ நவபுத்தியம் மனுஷ்யா ஜீவிதக்ஷயம்.